மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். இந்த காலப்பகுதியிலே நாங்கள் பெண்களுக்கு ஏற்படுகின்ற பாலியலிலே ஆர்வமற்ற தன்மைக்குரிய விடயங்களை பற்றி, காரணங்களை பற்றியும் அவற்றுக்குரிய சிகிச்சை முறைகளை பற்றியும் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நான் போன முறை நிகழ்ச்சியிலே சொன்னது போல இதற்கு எதுவிதமான நேரடியான தீர்வுகளும் கிடையாது, நேரடியான மருந்து மாத்திரைகளும் கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு மெடிக்கல் கண்டிஷன் இருக்குமாக இருந்தால், ஏதாவது ஒரு நோய் அவருக்கு இருக்குமாக இருந்தால் அதை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். உதாரணமாக சிறுநீரக பிரச்சனைகள், நீரிழிவு நோய், டயபெட்டிஸ் மெலைட்டஸ், அதே நேரத்தில் உயர்குருதி அமுக்கம், ஹைப்பர் டென்ஷன், அவற்றுக்குரிய சிகிச்சைகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அதே நேரத்திலே மன அழுத்தம் அல்லது டிப்ரெஷன் போன்ற பிரச்சனைகள் இருக்குமாக இருந்தால் அவற்றுக்கு கூட நாங்கள் மருந்து மாத்திரை எடுப்பதன் மூலமாக இந்த பிரச்சனைகளை எங்களால் குறைத்துக் கொள்ள முடியும். அதே நேரத்தில் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய உலகிலே நவீன உலகத்திலே பலதரப்பட்ட விளம்பரங்கள் வருகிறது. அண்மையிலே கூட நான் ஒரு விளம்பரத்தை பார்த்தேன். அதிலே அதாவது ஆர்காசம் அடைவதற்கு, பெண்கள் ஆண்கள் இருவரும் ஆர்காசம் அடைவதற்கு மருந்து மாத்திரைகள் இருப்பதாகவும் அவை இந்த ஹோமோன் குலுசைகள் என்றும் அதிலே போடப்பட்டிருந்தது. உண்மையாக சொல்லப்போனால் இதுவரையிலே எந்த நாட்டிலேயும் கூட, அபிவிருத்தி அடைந்த நாட்டிலேயும் கூட அல்லது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாட்டிலே கூட இந்த உச்சக்கட்டம் அடைவதற்குரிய ஆர்காசம் ப்ராப்ளம் பிரச்சனை இருப்பவர்களுக்கு அவை தீர்ப்பதற்குரிய மருந்து மாத்திரைகள் இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை. நீங்கள் இதை பார்த்து ஏமாற வேண்டாம். அதே நேரத்தில் அவர்கள் சொல்லுவார்கள், இந்த ஹோமோன் சப்ளிமெண்டேஷன், அதாவது ஹோமோனை மாற்றீடு செய்வதற்குரிய மருந்துகள், ஹோமோனை கூட்டுவதற்குரிய மருந்துகள் என்று சொல்லித்தான் ஆண்களினுடைய ஹோமோன்களை கூட்டுவதற்குரிய மருந்துகள். அதே நேரத்திலே பெண்களுடன் நீங்கள் ஆண்கள் நல்லாக இன்பமாக இருக்க வேண்டும் என்றால் பெண்களினுடைய ஹோமோன்களை கூட்டுகின்ற மருந்துகள் என்று சொல்லித்தான் இவைகள் எங்களுடைய கடைகளிலே எல்லாம் விற்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. உண்மையாக இவற்றை பார்த்து ஏமாற வேண்டாம். இவற்றை இவற்றை பாவிக்க வேண்டும் என்ற சிந்தனை இருந்தால் உங்களுடைய குடும்ப வைத்தியர், ஃபேமிலி டாக்டர் அல்லது ஃபேமிலி ஃபிசிஷியனை நீங்கள் அணுகுவீர்களாக இருந்தால் அவருடைய உதவியுடன் கட்டாயமாக அவருடைய ஆலோசனையுடன் இவற்றை பெற்றுக்கொள்ளும்படி மிகுந்த தாழ்மையுடன் நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். ஏனெனில் பலதரப்பட்ட சில இறப்புகள் கூட, அதாவது ஆண்களுக்கு கூடுதலான நேரம், அதாவது விரைப்புத்தன்மை, இரெக்ஷன் என்று சொல்லுவோம், விரைப்புத்தன்மை ஏற்படுவதற்குரிய மருந்துகள் எல்லாம் இருக்கின்றது. இவை என்ன செய்யும் என்றால் இந்த ஆண் குறியிலே இருக்கின்ற அந்த நாளங்களை சுருக்குகின்ற தன்மையுடையதாக இருக்கும். இதன் காரணமாக அதே பிரச்சனை உடம்பு முழுவதும் ஏற்படும். இந்த பிரச்சனை இருதயத்தில் இருக்கின்ற, இருதயத்திற்கு இரத்தத்தை வழங்குகின்ற இந்த முடியுறு நாடிகளிலே ஏற்படுமாக இருந்தால் உங்களுக்கு சடுதியாக ஹார்ட் அட்டாக் அல்லது மயோகார்டின் இன்ஃபாக்ஷன் அல்லது மாரடைப்பு நோய் ஏற்படக்கூடியதாக இருக்கும். என்றபடியினாலே தான் இப்படிப்பட்ட, அதாவது கூடுதலான நேரம் நாங்கள் இரெக்ஷன், அதாவது விரைப்புத்தன்மை ஆண்களுக்கு ஏற்படுவதற்குரிய மருந்துகள், அதாவது கூடுதலான நேரம் பெண்களோடு இருப்பதற்குரிய மருந்துகள், இவை எல்லாம் கொடுப்பதற்கு முதல் ஒரு வைத்தியரை ஆலோசனை பெறுவது மிகவும் நல்ல. நான் நினைக்கின்றேன், எனக்கு ஒரு 10 பேருக்கு கிட்ட தெரியும் இப்படிப்பட்ட மருந்துகளை தொடர்ச்சியாக உபயோகித்து அவர்கள் இறந்திருக்கிறார்கள், செத்திருக்கிறார்கள். உண்மையான கதையைத்தான் நான் சொல்லுகிறேன், இறந்திருக்கிறார்கள். எனவே இவையெல்லாம் பாரதூரமான பிரச்சனை எங்களுடைய நாடிகளிலும் நாளங்களில் உடலிலே இருக்கின்ற இந்த இரத்தத்தை விநியோகிக்கின்ற நாடிகள் நாளங்களிலே ஏற்படுதும். எனவே இவற்றை போய் ஓவர் த கவுண்டர் ஃபார்மசிகளில் போய் வாங்க வேண்டாம் என்று மீண்டும் மீண்டும் உங்களுடன் நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட மருந்துகளை நாங்கள் பரிந்துரைக்கின்ற போது அவருக்கு இருக்கின்ற பல பிரச்சனை, அதாவது லிப்பிட் ப்ரொஃபைல் எனப்படுகின்ற இரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால், ட்ரைகிளிசரைட், முக்கூட்டு கொழுப்பு அமிலங்கள் இவற்றின் அளவை நாங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய குருதி அமுக்கம், பிளட் பிரஷரை நாங்கள் கட்டாயமாக சோதித்து பார்க்க வேண்டும். இவற்றை சோதித்து பார்த்த பிற்பாடு தான் நாங்கள் இவற்றுக்குரிய